எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைஜே குக்ஸ். இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்டைல்ல சூப்பரா ஒரு சிக்கன் வடி பிரியாணி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல முதல் ஸ்டெப்பா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை நம்ம வச்சுக்கலாம். அதுல கிட்டத்தட்ட 40லேருந்து 50 ml குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு விரல் அளவுக்கு பட்டையை சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளிப்பு பொருள் எல்லாம் பொரிஞ்சதுமே நல்லா நீல நிலமா வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும் போது தான் எல்லா வெங்காயமும் ஈவனாக கேரமலைஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் சிம்மில் போட்டு அதை நல்லா வதக்கலாம். அந்த கேப்பில் நம்ம அரிசிக்கு தேவையான உல தண்ணியை வச்சுட்டு அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1.25 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு 3வது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஊற வச்சாலே போதுமானது. இன்னைக்கு நம்ம சென்னை ஸ்டைலில் வடி பிரியாணி மெத்தடில் பண்ண போகிறதால நம்ம ரைஸை 60 to 70% குக் பண்ணிட்டு தான் கிரேவியோட ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ரைஸை குக் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து அதை தனியாக இன்னொரு அடுப்பில் நம்ம சூடு பண்ணுறதுக்கு வச்சிடலாம். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷமா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த ஆனியன்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி குக் ஆகிருக்கு. நல்லா ஈவனாக எல்லா வெங்காயமும் ப்ரௌன் ஆகிருக்கு. இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்க போகுது. அதனால வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த வெங்காயத்தோட 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அது வெங்காயத்தோட நல்லா கம்பைன் ஆகுற மாதிரி வதக்கி குக் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக் ஆனோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணாதான் பிரியாணிக்கு நல்ல ரெட் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும் போது தான் அதோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கி பிரியாணி சாப்பிடும் போது ஒரு பைட்லையுமே இது ரெண்டுத்தோட ஃப்ளேவரும் நல்லா வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 சின்ன சைஸ் தக்காளியும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி கூடயே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் புளிப்பு தன்மையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்க போகிற சிக்கனோ மட்டனோ எந்த மீட்டாக இருந்தாலும் அது நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கும் அது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு இது மாதிரி ஒரு நல்ல கிரேவியாக வரணும். கிரேவி பதத்தில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம இன்னைக்கு போடுற ரைஸுக்கு நீங்கள் ஒரு 300லேருந்து 350 கிராம் அளவுக்கு கூட சிக்கன் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போனால் ரைஸோட அளவையும் தண்ணியோட அளவையும் நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும். இந்த சிக்கனை இந்த கிரேவியோட சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 250 ml சுடு தண்ணி வச்சு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி இந்த கிரேவி கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்த உடனே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக விட்டுக்கலாம். விசில்லாம் எதுவும் வைக்க தேவையில்ல. மூடி போட்டு குக் பண்ணாலே போதும். சிக்கன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிக்கன் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 80 to 85% வெந்திருந்தாலே போதும். நம்ம இதுக்கப்புறம் அது மேலே ரைஸை கொட்டி தம் போடும் போது மீதி வேக்காடு அதில் வெந்துடும். சிக்கன் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 80 to 85% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் உப்பே போடலை. ஸோ இதுதான் பிரியாணிக்கான உப்பு. நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சுருந்த உல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 2.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கடல் தண்ணியை போல் உப்பு கரிக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிட்டோம்னா ரைஸில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை வடித்து இந்த சுடு தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 60 to 70% குக் ஆகிற அளவுக்கு நம்ம இதில் குக் பண்ணிக்கணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே ரைஸ் நல்லா பாயில் ஆகி 60 to 70% குக் ஆகிடும். இது 70% குக் ஆகிடுச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் நம்ம போடும் போது இருந்த லென்த்தை விட இப்போ அரிசி கொஞ்சம் கூடுதலாக லென்த் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு அரிசி நல்லா 60 to 70% குக் ஆகி வந்துருச்சு. அதனால நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியை வடித்து எடுத்துக்கிறேன். நம்ம பாயில் பண்ணி வச்ச ரைஸை ஆட் பண்ண போகிற ஸ்டேஜில் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த கிரேவி நல்லா எதமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். கொதிக்கிற கிரேவியில் தான் ரைஸை ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரைஸு தம் ஆகும் போது அந்த கிரேவியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிட்டு நல்லா லென்த்தியாக வரும். அப்படி இல்லைன்னா ரைஸ் எல்லாம் கிரேவியை உறிஞ்சிக்காமல் ரைஸ் ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கும்.
இந்த கிரேவி சூடா கொதிச்சிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு சோறும் சூடா இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்டே இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சோறை வடிச்சு வச்சுக்கலாம்னு வடிச்சு வச்சிட்டீங்கன்னா சோறு ஆறி போயிருக்கும். அதை நம்ம இந்த சூடான கிரேவியோட ஆட் பண்ணாலுமே அது அந்த கிரேவியை உறிஞ்சிக்காது, ஃபைனல் ரிசல்ட் சொதப்பிடும். ஹாஃப் பாயில் பண்ண ரைஸை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசியும் நம்ம தண்ணி ஊற்றி இருக்கிறதும் ஒரே லெவலாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தோம், ஆனால் அது பத்தலை. அதனால நம்ம அரிசியை வடித்த தண்ணியவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதை தான் ஆட் பண்ணிக்கணும். தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வர்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்க மாதிரி நம்ம நல்லா சமன்படுத்தி விட்டுறணும். வடித்த தண்ணியில் நம்ம நிறைய உப்பு போட்டிருந்தோமே, அதனால பிரியாணியும் உப்பாயிடுமே நம்ம பயப்பட தேவையில்ல. தம் போடுறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு நம்ம உப்பு பார்க்கும்போது எப்பயுமே 1 பாயிண்ட் உப்பு கூடுதலாக தான் இருக்கணும். அப்போ தான் தம் ஆகி வரும்போது அரிசி அந்த உப்பெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம குக்கரை மூடி அதை விசில் போட்டுடலாம். இப்போ விசில் போடலைன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீம் வெளியே வந்துட்டே இருக்கும். நம்ம விசில் போடுறது தான் தம்மு. சில பேர் தட்டு வச்சு அதில் சப்பாத்தி மாவு போட்டும் ஒட்டுவாங்க, அதுலேயும் தம் ஆகும். ஆனால் இந்த குக்கரில் விசில் போட்டு பண்ணுறதே நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. அதனால் நம்ம இதையே சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். விசில் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சிம்மிலேயே ஒரு 6 to 7 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லா தம் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு திறக்கணும். நான் கரெக்டாக ஒரு 6 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸுக்கு ரெஸ்ட் விட்டுட்டேன். இப்போ அந்த விசிலை எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணலாம். சிக்கன் பீஸு மசாலா எல்லாமே ரைஸுக்கு கீழே இருக்கும். அதனால சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ திறந்துக்கலாம். ஸோ 1 ஹவருக்கு பிரியாணி நல்லா சூடாகவே குக்கரில் இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த சென்னை ஸ்டைல் சிக்கன் வடி பிரியாணியோட ரெசிபியை இந்த சண்டே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்றதை இந்த வீடியோட கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் பார்க்குறேன். இந்த பிரியாணி கூடயே நான் சிக்கன் மிளகு பிரட்டலும் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா வைஜி குக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.